சென்னை அருகே அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் விமான பணிப்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அபிஷா வர்மா. இவர் குன்றத்தூரை அடுத்த திருமடிவாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி சென்னையில் உள்ள தனியார் விமான நிறுவனத்தில் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அபிஷா வர்மாவின் செல்போன் அணைக்கப்பட்டிருந்ததால் துபாயில் உள்ள அவரது தாய்க்கு தோழிகள் தொடர்பு கொண்டு கேட்டதாக தெரிகிறது. புதிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு அபிஷா வர்மா வாடகை சென்றுள்ளதாகவும் அங்கு சென்று பார்க்குமாறு தாயார் கூறியுள்ளார். அங்கு சென்று தோழிகள் பார்த்தபோது அபிஷா வர்மா தூக்கில் சடலமாக தொங்கியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த குன்றத்தூர் போலீசார் அபிஷா வர்மாவின் சடலத்தை மீட்டு உடற்பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அபிஷா வர்மாவின் தந்தை சிறுவயதிலேயே இறந்து போன நிலையில் அவரது தாய் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாகவும் கடந்த 2022ஆம் ஆண்டு வரை துபாயில் தாயுடன் வசித்து வந்த அபிஷா வர்மாவுக்கு விமானத்தில் பணிப்பெண் வேலை கிடைத்ததை அடுத்து இங்கு தோழிகளுடன் தங்கி பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. அவரது தாய் தன்னை பார்க்க இந்தியா வராததால் மன உளைச்சலில் இருந்த அபிஷா வர்மா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் புலனாகியது. இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.